ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இவ வந்து இப்படி வந்து சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து சொல்லியிருப்பா, என்ன வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து இவ வந்து ரேணுகா வந்து சொல்கிறதுக்காக வந்து மல்லிக்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இதெல்லாம் வந்து முளைக்கும் போதே அந்த காம்புலேயே வந்து கிள்ளி வந்து போட்டுருணும். அப்போ தான் வந்து சரிப்பட்டு வந்து வரும். இல்லன்னா தேவையில்லாம வந்து நமக்கு தான் வந்து மல்லி வந்து பிரச்சனை. முதல்ல என்ன வந்து விடு. நான் வந்து போய் வந்து மாப்பிள கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். சும்மா எதுக்கு நீ வந்து பயந்துட்டு இருக்க? அவனே வந்து அப்படி வந்து சுத்திட்டு இருக்கும்போது, நம்ம வந்து எதுக்குடி வந்து பயப்படணும்? நம்ம வந்து ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணியிருக்கோமா? ஒரு தப்பும் வந்து பண்ண கிடையாதுல்ல. அப்புறம் வந்து நீ வந்து எதுக்காக வந்து பயப்படுற? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, அதெல்லாம் வந்து காம்பா வந்து முளைக்கிறம்போதே வந்து அந்த காம்ப வந்து கிள்ளி வந்து போட்டுறணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வந்து கிடையாதுங்க. இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திருட்டுத்தனமா வந்து பால்ல வந்து தூக்க மருந்த வந்து போட்டு வந்து குடுத்துட்டு விஜய்க்கு வந்து அப்படியே வந்து படுக்க வச்சுட்டாங்க. சரி ஓகே. அன்னைக்கு வந்து நைட் வந்து போக முடியல விஜயால. அது வந்து ஒரு பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சாதகமா வந்து முடிஞ்சிருச்சுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதானே வந்து எல்லாருக்குமே வந்து டவுட்டா இருக்கு. நம்ம விஜய் வந்து அடுத்த நாள் காலையில வந்து எழுந்து வந்து வராரு. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூதேவி வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "விஜய் விஜய் எங்க போற? நானும் வந்து வர்றேன். நீ எங்க போனாலும் நானும் வந்து வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்துட்டு வந்து டார்ச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. "நான் வந்து எங்கேயும் போல. இங்க தான் வந்து பக்கத்துல வந்து போறேன். நீ வந்து ஒண்ணும் கவலைப்படாத. நீ வந்து போய் வீட்ல வந்து இரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து விஜய் வந்து சொல்றாரு. அதெல்லாம் வந்து என்னால வந்து கேட்க முடியாது விஜய். கண்டிப்பா வந்து நான் வந்து கேட்க மாட்டேன். நானும் வந்து உன் கூடயே வந்து வரேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இப்ப அவளுக்கு வந்து ஏதோ வந்து பைத்தியம் வந்து இன்னுமே வந்து முத்திருச்சு போல. என்ன உனக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பைத்தியத்தெல்லாம் வந்து தெளிய வைக்கணுமா? இல்ல வந்து இன்னுமே வந்து பைத்தியம் வந்து ஏத்தணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அந்த லெவலுக்கு வந்து இவ வந்து பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட வந்து பைக்ல போறதுக்கு வந்து ஆசைப்படுறா. அதுக்கப்புறம் வந்து நீ போற இடத்துக்கெல்லாம் வந்து நானும் வந்து வரேன். நீ வந்து என்ன வந்து விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ வந்து அப்படியே வந்து பெரிய எவ்வா மாரி வந்து பேசிட்டு இருக்கா. அவள பட்டான்னு ஒண்ணு அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து தோணுது. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து காலையில விஜய் வந்து தூங்கி எழுந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன மாப்பிள இங்கே வந்து படுத்துட்டீங்களா? சரி ஓகே. ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது." அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் மாப்பிள அந்த டெண்டரும் மறுபடியும் வந்து நமக்கு தான் வந்து கிடைச்சிருச்சு. எப்படியோ வந்து கிடைச்சிருச்சு. அட பாவி ரகு! நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ வந்து பார்த்தன்னா, இங்க வந்து உனக்கு வந்து டெண்டரும் வந்து வாங்கி குடுக்க போறதில்ல. அவ வந்து சொத்தையும் வந்து எடுத்து குடுக்க போறதில்ல. அந்த பணத்தையும் வந்து எடுத்து குடுக்க போறதில்ல. அப்படி என்னதான் கான்செப்ட்ன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ வந்து உள்ள வந்த நோக்கமே வந்து பணத்துக்காக தான். இப்போ வந்து இவ வந்து அப்படியே வந்து பைத்தியம் மாரி வந்து நடிச்சிட்டு இருக்காளா? இந்த ரகுன்ற கேரக்டர் வந்து எங்க போய்ட்டான்? எதுக்காக தேவையில்லாம வந்து அவன வந்து உள்ள வந்து கூட்டிட்டு வந்தாங்க? ஒரே இம்சையான கதையாகுதுப்பா. கண்டிப்பா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்த ஏதாச்சும் வந்து குடுக்குறீங்களா? ஒரு அணியும் வந்து கிடையாது. என்ன வந்து சுவாரஸ்யமா வந்து பண்றீங்க? அவ வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததே வந்து பணம், நகை, சொத்து அதுக்காக தான் வந்து வந்தா. அத வந்து விட்டுப்புட்டு இப்போ வந்து விஜய் மேல வந்து ஆசைப்படுறது எந்த விதத்தில வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த டைரக்டர் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து குழப்பிட்டு இருக்காரு? என்ன வந்து சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமா வந்து புரியல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா வச்சு வந்து என் தம்பியும் நானும் தான் வந்து எதிரியா இருக்கணும். மத்தவங்க யாரும் வந்து 3வது மனுஷன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரகு தான் வந்து இந்த விஜய்யால தான் வந்து என் பொண்டாட்டி புள்ளைங்கலாம் நான் வந்து இழந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான். அவனும் வந்து இப்போ வந்து வரல. இப்ப இவளும் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த வந்து ஆட்டைய போடுறதுக்கு வந்து எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ வந்து உள்ள வந்தா மறுபடியும்? என்ன பிரச்சனை? என்ன எளவுடா இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து வெறுப்பாவுது. என்ன சொல்றதுன்னே வந்து சுத்தமா வந்து ஐடியாவே வந்து கிடையாது. இந்த கதைய வந்து பார்த்தா கழுவி கழுவி ஊத்தணும்னு தான் வந்து சொல்லி தோணுது. அந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே. என்னதான் நீ வந்து என்னதான் ஆணி கழட்டுற கதைய வந்து எடுத்தாலுமே வந்து, என்னடா விஜய் சுத்தமா வந்து நீ வந்து மல்லிய வந்து மதிக்க மாட்டியா? இல்ல மல்லி மேல வந்து உனக்கு வந்து ஆசா பாசங்கள் வந்து எதுவுமே வந்து கிடையாதா? இல்ல என்னதான் உன் பிரச்சனை? அப்போ வந்து மல்லி வந்து சைலன்ட்டா வந்து, "ஓகே. ஆமா ஜாமி, ஆமா ஜாமி. ரேணுகா அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா மட்டும் தான் நீ வந்து அப்படியே வந்து அவ மேல வந்து பாசமா வந்து இருப்பியா? அவ வந்து ஓகே. இல்ல நான் வந்து இருக்கும்போது அவ வந்து எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டிருந்தா, உனக்கு வந்து எல்லாமே வந்து ஓகேவா இருந்திருக்குமா? இதுதான் வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். கொஞ்சம் வந்து யோசிச்சு நீ வந்து நடந்துக்கணும். அதுவும் இல்லாம மல்லிக்கு வந்து நீ வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன்னா, கண்டிப்பா வந்து நீ வந்து சத்தியமா வந்து உயிரோட இருக்க மாட்டடா. செத்தே போயிருவடா. நீ வந்து நாசமா போயிருவடா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாபனைகள் வந்து நிறையவே வந்து குடுக்கலாம். சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசன்
யோசனை இருந்துட்டு, மாப்பிள இந்த டெண்டர் வந்து மறுபடியும் வந்து நமக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டர வந்து நீங்களே வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து மு முன்ன நின்டு வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சு குடுக்கணும். என்னுடைய ஆசையே வந்து அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே வந்து தூக்கி வாரி வந்து போடுது. இந்த டெண்டரும் வந்து மறுபடியும் வந்து எனக்கு தான் வந்து கிடைச்சதுன்றதுல வந்து இந்த நிஷாக்கு ஒரே சந்தோஷம். அப்போ நிஷா, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேரும் கூட்டணியா வந்திருந்தாங்களே! அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு? அப்ப டெண்டர் வந்து அங்கேயும் வந்து போல, இங்கேயும் வந்து போல. அப்படி என்னதான் வந்து நடக்குது? என்னதான் வந்து கதைன்னே ஒண்ணும் புரியலையே! என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே குழப்பமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து குழப்பத்த வந்து உண்டாக்கி விடுறாங்க. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க தான் வந்து நடத்தி குடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே வந்து, அப்படியே நிஷாக்கு வந்து தூக்கி வாரி வந்து போடுது. என்ன இது நம்ம வந்து நடத்தி குடுக்கணும். இல்ல நீ வந்து பாரும்மா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இப்ப கூட வந்து அவன வந்து கூப்பிட்டு அவன வந்து நடத்த சொல்றாரு. அவன் விஜய் மாமா வந்து நடத்த சொல்றாங்களே! எனக்கு வந்து டென்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா வந்து இந்த நிஷா வந்து ஏதாச்சும் வந்து பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து 100% இல்ல 10,000% வந்து கன்ஃபார்ம் வந்து நடக்கும். ஏதாச்சும் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே வந்திருக்கும். சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இவன் நிஷா வந்து எதனா பண்ருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, கண்டிப்பா வந்து ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா வந்து விஜயே வந்து, "இல்ல எனக்கு வேணாங்க. கண்டிப்பா வந்து நான் வந்து பண்ண போறதில்ல. எனக்கு வந்து வேற வேலை இருக்கு. நான் வந்து உங்களுடைய இதுல வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து வரப்போறதில்ல. எனக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே வந்து வேணாம். நான் வந்து மறுபடியும் வந்து யாருடைய இதுக்காகவும் வந்து நிக்க போறதில்ல. நானா வந்து உழைச்சு வந்து முன்னேறி ஏதோ ஒண்ணு பண்ணா வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்றாரு. "எப்பா இந்த விஷயத்திலயாச்சும் நீ வந்து தெளிவா இருக்கியே! அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் இந்த சுடர் வந்து ஏத்துற ஏத்துக்கு எங்களுக்கு வந்து ஏறுது பாரு கோவம். அவள பட்டார்ன்னு வந்து ஏதாச்சும் வந்து இரும்பு ராடால வந்து மண்டைய அடிச்சு உடைச்சு அப்படியே சாவடிச்சுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.